உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பு முனைதான் நான் இப்பொழுது உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த இறுதி வாய்ப்பானது. துன்பத்தின் உச்ச நிலையில் நீ இருப்பதை அறிந்துதான் இந்த இறுதி வாய்ப்பை இப்பொழுது நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். தெய்வீக உணர்வோடு நீ வாழுகின்றாய். ஆழமான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்த உன் மனநிலையை இது நாள் வரை நிலைகுலைய வைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த துன்பத்தை நான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த இறுதி வாய்ப்பினை உனக்கு கொடுத்தேன். அந்த வாய்ப்பை நீ சரியாக புரிந்து கொண்டதன் விளைவுதான் இப்பொழுது இந்த உரை உன் செவியில் கேட்டுக்கொண்டிருப்பது. அலைகள் மெல்ல மெல்ல சத்தமின்றி கடையை தொடும் பொழுது பக்தன் நெஞ்சில் ஆழ்ந்த துயரத்தோடு முருகனுடைய திருப்பாதங்களை நோக்கி பிரார்த்தனை செய்கின்றாய். வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் இருக்கக்கூடிய தடைகளும் துன்பங்களும் கண்ணீரும் தோல்வியும் ஏமாற்றத்தையும் தாண்டி என் மீது நீ நம்பிக்கை வைத்து இந்த முருகன் என்னை ஏமாற்ற மாட்டான், மறக்க மாட்டான், கைவிட மாட்டான், நிச்சயம் எனக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பான் என்று நீ வைத்த அந்த நம்பிக்கை இப்பொழுது உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க தொடங்கிவிட்டது. இது நாள் வரை சோகமாக இருந்த சோதனையாக இருந்த உன் வாழ்க்கை இனிமேல் அத்தனை நன்மைகளையும் பெறக்கூடிய மாயாஜாலமாக மாறப்போகின்றது. உனக்கு உதவியவர்கள் ஏனோ இன்று துரோகத்தை செய்திருக்கின்றார்கள். உன் மனம் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சிலர் ஏற்படுத்திய காயங்கள் ரணங்கள் உன் மனதை இன்றளவும் வேதனைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் போக்கக்கூடிய அந்த அதிசயமான தருணம் தான் நான் இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த இறுதி வாய்ப்பினுடைய அருளின் நேரம். இது உன் கடைசி சோதனை. இனி நான் உனக்கு இன்பங்களை மட்டும்தான் கொடுப்பேன் என்பதன் உறுதி. சுமைகளை அதிகமாக சந்தித்த நீ இப்பொழுது சுகங்களை அதிகமாக சந்திப்பாய். துன்பத்தை அளவுக்கு அதிகமாக கண்ட நீ இன்பத்தை அளவுக்கு அதிகமாக காண்பாய். மனதின் வேதனைகள் எல்லாம் இப்பொழுது சந்தோஷமாக மாறும். உன் மனம் முழுவதும் நம்பிக்கையின் பிடிப்பு அதிகமாகும். கனவாக இருந்தது கலைந்து போய்விடுமோ என்று நினைத்தாய், இப்பொழுது நனவாகி உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நான் கொடுக்கின்ற அந்த அருள் உடனடியாக மலருவது இல்லை. அது விதை போல விதைக்கப்படுகின்றது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் செயலாற்றி வளர்க்கப்படுகின்றது. அந்த விதை மரமாக மாறி நிழலை உன் வாழ்விற்கு கொடுக்கின்றது. இந்த வாக்கினுடைய ஆழம், இந்த இறுதி வாய்ப்பினுடைய ஆழம் இப்பொழுது கிடைக்கும், உன் கரத்தை வந்து அடையும் என்பதுதான் அதற்கான உறுதி. நிறைவேற தொடங்கிவிடும். இனி நான் கொடுப்பதை எந்த சக்தியாலும் தடுத்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் இனி நீ உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தித்து கொண்டேதான் இருப்பாய் என்பது விதியாக உள்ளது. முருகன் நான் சோதனையை தந்து அந்த சோதனை நேரத்தில் உன்னை விட்டு விலகுவது கிடையாது. மௌனமாக இருக்கின்றேன். அந்த மௌனம் தெய்வீக செயல்பாட்டினுடைய தொடக்கம். நான் தருகின்றேன், நீ அதை பெற்றுக்கொள்ள தயாராக என்பதுதான் அந்த சோதனை காலத்தில் நான் உனக்கு புரிய வைக்க முயற்சிப்பது. ஒவ்வொரு பக்தனும் அந்த சோதனை காலத்தில் மனதில் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களை நல்ல வழியில் காண வேண்டும். தெய்வம் இப்படி சோதனை தருகின்றதே, இது சரியா என்று கேட்காமல் நம் வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கான வந்த சோதனைகள் தான் இது என்று பார்க்க ஆரம்பித்தால் அந்த ஒளியை நீ உணர ஆரம்பித்து விடுவாய். அதன் வழி நீ செல்ல ஆரம்பித்து விடுவாய். அந்த வழியில் கிடைக்கக்கூடிய வெற்றியை பெற்று சந்தோஷமும் படுவாய். இன்றைய தினம் இந்த இறுதி வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உனக்கான முழு வெற்றியை நீ பெற்று விட்டாய். இனி கவலையே இல்லை, பயம் இல்லை, நல்லது நடக்கும்.